சென்னையில் ஆட்டம் பாட்டத்துடன் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கியுள்ளது. அண்ணா நகர் பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பினரும் பங்கேற்று கொண்டாடி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சம்பத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சம்பத், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. சென்னையில் சில மாதங்களுக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தேர்தல் மற்றும் சில காரணங்களுக்காக இந்த நிகழ்ச்சி சமீப காலமாக நடைபெறாமல் இருந்தது. தற்பொழுது மீண்டும் சென்னை வாசிகளுக்கு மகிழ்ச்சியூட்டும் வகையில் இன்று ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி அண்ணா நகர் பகுதியில் களை கட்ட துவங்கியுள்ளது. பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சென்னையில் பலரும் மன அழுத்தத்துடனே பொழுதை கழிக்கின்றனர். சாலைகளில் வாகன இரைச்சல், எந்திரம் போன்ற அலுவலக வாழ்க்கை, இதனுடன் பழகி போன சென்னை வாசிகளுக்கு உற்சாகமூட்டும் வகையில் மாநகராட்சி சார்பில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி அறிமுகம் செய்யப்பட்டது. ஞாயிறு தோறும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது சென்னை அண்ணா நகர் பகுதியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகத்துடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொண்டாடி வருகின்றனர். நிகழ்ச்சியை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை மாநகர போக்குவரத்து காவல்துறை மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து காலை முதலே குவிந்த பொதுமக்கள் ஆட்டம் பாட்டம் என உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு முதலில் பாண்டி பஜாரில் நடந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு மாற்றப்பட்டன. இசை, நடனம் உள்ளிட்ட துறைகளில் சாதிக்க துடிப்பவர்களுக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நல்ல வாய்ப்பாக அமைந்தது. தொடர்ந்து அண்ணா சாலை, டி நகர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நடத்தப்பட்ட ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டங்கள் சென்னையை போல் கோவை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் களை கட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சென்னையில் மீண்டும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி இன்று அண்ணா நகர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. அண்ணா நகர் 2வது நிழல் சாலையில் ப்ளூ ஸ்டார் சந்திப்பு மூலம் 3வது பிரதான சாலை வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. காலை 6 மணி முதல் 9 மணி வரை போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு மேற்கண்ட நிகழ்வுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பாடல், நடனம் உள்ளிட்டவுடன் உற்சாக கரைப்புறலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கலை சார்ந்த நிகழ்ச்சிகளும் நடைபெற்று இருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெறுவது சென்னை வாசிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமைந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.